நேர்வரிசையில் ஒன்றன் பின் ஒன்றாக சொல்ல முடிகிறது. இதற்கான விடையை இன்றைய பதிவில் பார்க்கலாம். எறும்புகள் பெருமான்கள் எனப்படும் வேதிப்பொருளை உமிழ்கின்றன. இந்த வேதிப்பொருளின் மூலம் அவை பல்வேறு விதமான செய்திகளை பகிர்ந்து கொள்கின்றனர். உணவு பற்றிய செய்தி, எதிர்களை பற்றிய செய்தி, இருப்பிடம் பற்றிய செய்தி போன்ற வெவ்வேறு விதமான தகவல்கள் பல்வேறு விதமான பெருமான்கள் மூலம் பரிமாறப்படுகின்றன. எறும்புகள் அவற்றின் உணர்கொம்புகள் அதாவது ஆண்டனா மூலம் பிற எறும்புகளிடம் வந்துள்ள பெருமான்களின் தன்மையை பொறுத்து அதில் பொதிந்துள்ள செய்தியை புரிந்து கொள்கின்றன. உதாரணமாக, முதலில் ஒரு எறும்பு உணவை தேடி செல்லும். அது செல்லும் பாதையில் பெருமான்களை உமிழ்ந்து கொண்டே செல்லும். அதற்கு பின் வரும் மற்றொரு எறும்பு அந்த வேதிப்பொருளின் மனத்தை கொண்டே அதே பாதையில் பின்தொடரும். அந்த இரண்டாவது எறும்பும் வேதிப்பொருளை உமிழ்ந்து கொண்டே செல்லும். அடுத்து தொடர்ந்து வரும் எறும்புகளும் இதே பாதையில் வரிசையாக செல்வதற்கு இது ஏதுவாக இருக்கும். இவ்வாறாக அடுத்தடுத்து வரும் எறும்புகள் வேதிப்பொருளை உமிழ்ந்து கொண்டே செல்வதால் அந்த பாதை கனமான பாதையாக இருக்கும். இதன் மூலம் இந்த வரிசையில் தொடர்ந்து வரும் எறும்புகள் இந்த பாதையின் கணத்தை வைத்து இது அதிக போக்குவரத்து உள்ள பாதை என்றும் உணவு அதிக அளவில் கிடைக்கும் என்றும் உணர்ந்து கொள்ளும். எறும்பு உணவு இருக்கும் இடத்தை கண்டறிந்தவுடன் அதே பாதையில் திரும்பி செல்லும். அப்போதும் பெருமான்களை உமிழ்ந்து கொண்டே செல்லும். இதன் மூலம் அடுத்தடுத்து வரும் எறும்புகள் இந்த பாதையின் முடிவில் உணவு இருப்பதை அறிந்து கொள்ளும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்கள் முன்பு விடைபெறுவது பாவேஷ். நன்றி, வணக்கம்.